ஓம் சாந்தி. நாம் புண்ணிய ஆத்மா. நாம் சக்திசாலி ஆத்மா. நாம் ஞானஸ்வரூப ஆத்மா. நாம் தந்தையை நினைவு செய்வது என்பது அக்னிக்கு சமமானது. இதன் மூலம் நம்முடைய பாவங்கள் எரிந்து போகின்றது. ஆத்மா சதோப்பிரதானமாகின்றது. ஆகவே நாம் ஒரு தந்தையின் நினைவில் இருக்கின்றோம். யாருக்கு தானம் கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தில் நாம் முழுமையாக கவனம் வைக்கின்றோம். நாம் பாவ ஆத்மாக்களுடன் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளாமல் இருக்கின்றோம். இங்கே நாம் புண்ணிய ஆத்மாவாக மாறுகின்றோம். யோக அக்னி என்பது நினைவின் நெருப்பாகும். ஏனென்றால் இதில் பாவங்கள் எரிந்து போகின்றது. சதோப்பிரதானம் என்பதன் பொருள் புண்ணிய ஆத்மா என்பதாகும். ஆத்மாதான் சதோப்பிரதானமாக மாறுகிறது. பாரதம்தான் தூய்மையாக இருந்தது. பாரதமே பதித்தமாகி இருக்கிறது. தந்தைதான் வந்து பாரதத்தை தூய்மையாக மாற்றுகின்றார். பிராமணன் ஆகாமல் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற முடியாது. இப்போது இது சங்கம யுகத்தின் யஜ்யமாகும். இப்போது நாம் பிராமணர்களாக ஆகியிருக்கின்றோம். முதல் நம்பரில் இருப்பவர்கள்தான் சது, ரஜோ, தமோவில் வருகிறார்கள். இப்போது இறை தந்தைதான் முக்கியமானவர். நாம் தந்தைக்கு எவ்வளவு உதவி செய்கின்றோமோ அவ்வளவு வருமானம் கூட நிச்சயமாக கிடைக்கின்றது. நாம் இல்லறத்திலும் இருக்கின்றோம். இது கர்மயோக சந்நியாசமாகும். இல்லறத்தில் இருந்து கொண்டே அனைத்தையும் செய்து கொண்டே தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைவதற்கு நாம் முயற்சி செய்கின்றோம். தந்தை நம்மை அந்த ராஜ்யத்திற்கு தகுதியடைய வைக்கின்றார். இந்த ஞானத்தின் முக்கியமான 2 பாடம் அப்பா மற்றும் ஆஸ்தியாகும். நாம் இப்பொழுது சுயதர்சன சக்கரதாரியாக ஆகின்றோம். தந்தையை நினைவு செய்கின்றோம். ஆகவே நாம் எப்போதும் ஆரோக்கியம் மற்றும் செல்வந்தராக மாறுகின்றோம். நாம் தந்தையை நினைக்கும் பொழுது வீட்டிற்கு சென்று விடுகின்றோம். சுயதர்சன சக்கரதாரியாக ஆவதால் நாம் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகின்றோம். சங்கமத்தில் தந்தை வந்துதான் நம்மை வைரம் போல மாற்றுகின்றார். நாம் இப்போது பாவனமான உலகிற்கு
உரிமையாளராகின்றோம். இப்பொழுது நம்முடைய முயற்சியே கல்பத்தின் முயற்சியாகும். தந்தை எல்லையற்ற வல்லனாக இருக்கின்றார். நாம் தந்தையை நினைக்கும் பொழுது பிறவியின் பாவங்கள் நீங்குகின்றது. நம்மை ஆத்மா என்று உணர்ந்து முழு அன்போடு தந்தையை நினைவு செய்கின்றோம். நாம் நினைவு என்ற தூக்கில் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பயணம் முடியப் போகிறது. இப்போது நாம் பயணத்திலிருந்து திரும்பிக் கொண்டிருக்கின்றோம். சுகதாமத்தின் வழியை தந்தை மட்டும்தான் தெரிவிக்கின்றார். ஆத்மா அழிவற்றது. அதனுடைய நடிப்பும் ஒருபோதும் அழிவதில்லை, மாறுவதில்லை. நாம் பதித்தமாக இருந்தோம். இப்போது மீண்டும் பாவனமாகிக் கொண்டிருக்கின்றோம். நாம் சொர்க்கத்தில் சுகமுடையவர்களாக ஆகிவிடும் பொழுது தந்தை ஓய்வில் அமர்கின்றார். நாம் இப்போது பிராமணர்கள், புருஷோத்தம சங்கமயுகத்தினர். தந்தை நமக்கு மிகவும் நன்மை செய்கின்றார். கல்பமாக நம்முடையது ஏறும் கலையாகும். நாம் சிவத்தந்தையின் பண்டகசாலையில் இருந்து சாப்பிடுகிறோம் என்பது நம்முடைய புத்தியில் இருக்கின்றது. நாம் சிவத்தந்தையை நினைத்து கொண்டே இருப்பதால் காலம் கூட விலகிப் போய்விடுகின்றான். நாம் இப்போது தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து செல்கின்றோம். நாம் இப்போது புண்ணிய ஆத்மாவாக ஆகின்றோம். நாம் யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருக்கின்றோம். நாம் யார் மீதும் மோகம் இல்லாமல் இருக்கின்றோம். தந்தை சாக்கிரீனாகி வருகின்றார். நம்மிடமிருந்து பழைய குப்பைகளை வாங்கிக் கொண்டு எவ்வளவு வட்டி கொடுக்கின்றார். தந்தை எவ்வளவு கள்ளம் கபடமில்லாமல் இருக்கின்றார். 2 பிடிக்கு பதிலாக நமக்கு மாளிகைகளை கொடுக்கின்றார். எவ்வாறு பிரம்மா ஆதிதேவனாக இருக்கின்றாரோ அதுபோல் பிரம்மா குமாரிகளாகிய நாம் ஆதிரத்தினங்கள் ஆகும். ஆதிதேவனுடைய குழந்தைகளாகிய நாம் மாஸ்டர் ஆதிதேவர்கள் ஆகும். ஆதிரத்தினம் என நம்மை புரிந்து கொள்வதன் மூலமே நமது வாழ்க்கையின் மதிப்பை அறிந்து கொள்கின்றோம். ஆதிரத்தினம் என்றால் பிரபுவின் ரத்தினம், ஈஸ்வரிய ரத்தினம். சதா நம்மை ஆதிதேவனுடைய குழந்தைகள், மாஸ்டர் ஆதிதேவன், ஆதிரத்தினம் என புரிந்து கொண்டு ஒவ்வொரு காரியமும் நாம் செய்கின்றோம். ஆகவே நமக்கு சக்திசாலி பவ என்ற வரதானம் கிடைத்து விடுகின்றது. இப்போது பயணம் முடிகிறது. நாம் வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும். ஆகவே நாம் இந்த பழைய உலகத்தின் மீது
எல்லையற்ற வைராக்கியம் வைத்து புத்தி யோகத்தை தந்தையின் நினைவின் மேலே நாம் இணைக்கின்றோம். சங்கமிகத்தில் தந்தை படைக்கின்ற இந்த யாகத்தை பாதுகாப்பதற்கு உண்மையிலும் உண்மையான பவித்திரமான பிராமணர்களாக நாம் ஆகின்றோம். வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் தந்தையின் நினைவில் நாம் இருக்கின்றோம். ஆதிரத்தினம் என்ற நினைவினால் நமது வாழ்க்கையின் மதிப்பை அறிந்து கொள்ளக்கூடிய சக்திசாலி ஆத்மா நாம். ஏமாற்றம் அடைவதற்கு முன்னதாகவே பகுத்தறிந்து நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ளும் ஞானஸ்வரூப ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.